திருவிளையாடல்னு ஒரு படம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். நான் பலமுறை அந்த படத்த பார்த்துருக்கேன். இப்ப கூட கேடிவில போட்டாங்கன்னா, நான் மட்டும் கிடையாது, பல பேர் அந்த படத்த உட்கார்ந்து பார்ப்பாங்க. முடிஞ்சா ஃபுல்லாவே அந்த படத்த உட்கார்ந்து பார்ப்பாங்க. அந்த படத்துல திரு நாகேஷ் மற்றும் திரு சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஒரு முக்கியமான சீன் ஒண்ணு வரும். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு சீன் அது. "கேள்விகளை நீ கேட்கிறாயா? இல்லை நான் கேட்கட்டுமா?" அப்படின்ற மாரியான சீன் அது. திரு நாகேஷ் அவர்கள் தொடர்ந்து கேள்விகளா கேட்பாரு. கேள்வி மேல கேள்வியா கேட்பாரு. சிவனாக வரக்கூடிய திரு சிவாஜி கணேசன் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு செம்மையா பதில் சொல்லுவாரு. எல்லாமே எதுகை மோனையாகவே இருக்கும். சும்மா அந்த ஒரு சீன மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ வச்சு பூந்து விளையாடியிருப்பாங்க. தமிழ், தமிழ் வார்த்தைகள வச்சு அப்படி விளையாடியிருப்பாங்க. அதுல நாகேஷ் அவர்கள் "பிரிக்க முடியாதது எதுவோ?" அப்படின்ற மாரி ஒரு கேள்வி கேட்பாரு. அதுக்கு சிவாஜி சார் அவர் என்ன சொல்லுவாருன்னா, "தமிழும் சுவையும்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதே மாரி என்கிட்ட தமிழ் சினிமாவில் பிரிக்க முடியாதது எதுவோ அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? மார்க்சிசமும், கிறிஸ்துவம்னு. எஸ். தமிழ் சினிமால இடதுசாரி சிந்தனைகள் மற்றும் இந்த கிறிஸ்துவம், மிஷனரி குரூப் இருக்கு இல்லையா? இவங்களெல்லாம் நம்மளால பிரிக்கவே முடியாது. பல வருஷமா தமிழ் சினிமால இவங்க 2 பேருமே இந்த 2 ஐடியாலஜி, சித்தாந்தம், அமைப்பு நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இவங்க 2 பேருமே சேர்ந்தே தான் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்குறாங்க. எப்படி? அப்படிங்கிறத தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அண்ட் திஸ் இஸ் திராவிடாவுட் சீரிஸ் எபிசோட் 1. பல நாட்களாக பல பேர் கேட்டுட்டு இருந்த சீரிஸ் தான். சீரிஸ் கிடையாது, ஒரு வீடியோ தான். பட் அந்த திராவிடாவுட் பத்தி நிறைய தேடி ரிசர்ச் பண்ணி படிக்கும்பொழுது நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைச்சது. ஸோ இது எல்லாத்தையுமே நாம ஒரே வீடியோல சொல்ல முடியவே முடியாது. கண்டிப்பா ஒரு வீடியோல நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ திரைப்படங்கள் வந்திருக்கு. ஸோ நாம ஒரு ஒரு படத்த ஒரு ஒரு வீடியோவா சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் இந்த திராவிடாவுட் சொல்லிட்டு ஒரு சீரிஸையே நான் ஸ்டார்ட் பண்றேன். அந்த திராவிடாவுட் சீரிஸ்னுடைய ஃபர்ஸ்ட் எபிசோடு தான் இது. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நாம பார்க்க போற இந்த ஒரு படம் இருக்கு இல்லையா? நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஏகப்பட்ட புரொபகேண்டா மூவிஸ் ஆனது வந்திருக்கு. வெறும் 5 வருஷம், 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் சொல்லல. ஃப்ரம் தி பிகினிங் ஓகேங்களா? ஆரம்ப காலகட்டங்கள் இருந்து இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட புரொபகேண்டா மூவிஸ் வந்திருக்கு. நீங்க சும்மா டாப் 100 தமிழ் புரொபகேண்டா மூவிஸ்ன்னு நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல டாப் 5ல இந்த ஒரு திரைப்படம் இருக்கும். வாழைப்பழத்துல ஊசிய ஏத்துற மாரி ரொம்ப அழகா இந்த திரைப்படத்துல ஆன்டி ஹிந்து நரேட்டிவ செட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ப்ரோ மார்க்சிசம் ப்ரோ மார்க்சிசம் மற்றும் ப்ரோ கிறிஸ்டியானிட்டிய இந்த திரைப்படத்தின் மூலியமாக நம்ம மண்டைக்குள்ள திணிச்சிருப்பானுங்க. ஆனா, அது நமக்கே தெரியாது. இவங்க இதெல்லாம் தான் பண்றாங்க, இதுக்காக தான் பண்றாங்க அப்படின்றதே நமக்கு தெரியாது. பல பேர் இப்பவும் இந்த ஒரு திரைப்படத்த பயங்கரமா புகழ்ந்து பேசுவாங்க. ஐயோ! இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பெருசா யாரும் பேசவே இல்ல. இந்த படம் பெருசா கலெக்ஷன் குடுக்கவே இல்ல. ஆனா, இப்ப பார்க்கும்போது அந்த ஒரு படம் எப்படிப்பட்ட படமா இருக்கு, எவ்வளோ சூப்பரா எடுத்திருக்காங்க அப்படின்ற மாரி இப்போ கூட நெறைய பேர் புகழ்ந்து பேசுவாங்க. ஹிந்துக்கள் நெறைய பேரு. அவன் நமக்கு எதிராக தான் படத்தையே எடுத்து வச்சிருப்பான். ஆனா, அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. தெரியாமலேயே பல ஹிந்துக்கள் இந்த படத்துக்கு பயங்கரமா முரட்டுத்தனமான முட்டுகள் குடுக்குறாங்க. குடுத்துட்டு வராங்க. இன்னும் என்ன படம்னே சொல்லலல்ல. எந்த படத்த பார்க்க போறோம்னே சொல்லலல்ல. அந்த படத்தோட பேரே சொல்லலல்ல. தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியினுடைய கல்ட் கிளாசிக் ஃபிலிம்னு நீங்க Googleல சர்ச் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இந்த திரைப்படம் வரும். அதுதான் அன்பே சிவம். எது? அன்பே சிவம் புரொபகேண்டா படமா? அது எப்புட்றா புரொபகேண்டா படம்? அது எப்புட்றா ஆன்டி ஹிந்து படம்? அது எப்புட்றா கிறிஸ்டியானிட்டிய, மார்க்சிசத்த ஸ்ப்ரெட் பண்ற படம்? அப்படின்ற மாரி நீங்க கேட்பீங்க. சொல்றேன். விளக்கமாவே சொல்றேன். திராவிடாவுட் சீரிஸ் நம்ம பண்ணணும்னு யோசிச்ச உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் மண்டையில வந்த படமே அன்பே சிவம் தான். சீரியஸ்லி ஒரு புரொபகேண்டா படத்த எப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்கு இந்த அன்பே சிவம் தான் எடுத்துக்காட்டு. இது ஒரு ஒரு பெரிய கிராமராவே நாம வச்சுக்கலாம். நாம இல்ல, யார் யார் புரொபகேண்டா படம் எடுக்க விரும்புறீங்களோ, அவங்க எல்லாருக்குமே இந்த அன்பே சிவம் அப்படின்ற இந்த ஒரு திரைப்படம் மாஸ்டர் கிளாஸா இருக்கும். ஒரு புரொபகேண்டா திரைப்படத்தை இப்படி தான்டா எடுக்கணும். அது புரொபகேண்டானே தெரியக்கூடாதுடா. ஆனா எடுக்கிற படம் புரொபகேண்டா படம் தான்டா. எப்படிடா எடுக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, தயவு செய்து அன்பே சிவம் திரைப்படத்த பாருங்க. அந்த திரைப்படத்தின் மூலியமாக நிறைய பாடங்கள நம்மளால கத்துக்க முடியும். இத யாருக்கு சொல்றேன்னா, யார் புரொபகேண்டா படம் எடுக்க விரும்புறாங்களோ அவங்களுக்கு சொல்றேன். ஓகே. புரொபகேண்டானா என்ன? நாம இதுக்கப்புறம் இந்த சீரிஸுக்கு கீழ ஏகப்பட்ட வீடியோஸ் பார்க்க போறோம். நிறைய வீடியோஸ் வந்து கன்டினியூஸா வரப்போகுது. எல்லாமே புரொபகேண்டா பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால புரொபகேண்டானா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு நாம புரிஞ்சுக்கணும். என்னுடைய பழைய வீடியோஸ்ல புரொபகேண்டானா என்னன்னுலாம் சொல்லியிருப்பேன். பட் இது ஒரு சீரிஸ் இல்லையா? இந்த சீரிஸ நான் பிளேலிஸ்ட்டா கிரியேட் பண்ணி வச்சுருவேன். ஸோ புரொபகேண்டானா என்னன்னு நீங்க என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் தேடி போய் பார்க்க வேணாம். இது புரொபகேண்டா திரைப்படங்களுக்காகவே எடுக்கப்படுற சீரிஸ் திராவிடாவுட். ஸோ நாம கண்டிப்பா புரொபகேண்டானா என்னன்னு இதில சொல்லியே ஆகணும். தயவு செய்து இத மட்டும் கொஞ்சம் கேளுங்க.
இருக்கிற விஷயத்த இருக்கிற மாரி சொல்லாம, இஷ்ட கூந்தலுக்கும் சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் புரொபகேண்டா. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவன்ட்ஸ்ன்னு போடுவாங்க. ஆனா, ட்ரூ ஈவன்ட்ஸ்ல என்ன நடந்ததோ அப்படியே காட்ட மாட்டாங்க. இவங்களுக்கு ஏத்த மாரி. ஏன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் கண்டிப்பா ஒரு ஐடியாலஜி அப்படின்றது இருக்கும். அவங்க ஐடியாலஜிக்கு ஏத்த மாரி பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஈவன்ட்ஸ இவங்களுக்கு ஏத்த மாரி மாத்திப்பாங்க. அததான் புரொபகேண்டான்னு சொல்றது. இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில அதிமேதாவிகள் துரந்தர் திரைப்படத்த, கேரளா ஸ்டோரி திரைப்படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, புரொபகேண்டா மூவிஸ்ன்னு சொல்லுவாங்க. காஷ்மீர் ஃபைல்ஸ், பெங்கால் ஃபைல்ஸ் இது எல்லாத்தையுமே இவங்க புரொபகேண்டா மூவிஸ்ன்னு சொல்லுவாங்க. துரந்தர் படத்துல என்ன காமிச்சிருக்காங்க? ஒரு ஸ்பை எதிரி நாட்டுக்கு போனான்னா எப்படி இருப்பான்? என்ன மாரியான வேலைகள் பண்ணுவான்? எப்படி அவன் செய்ய வேண்டிய காரியத்த திட்டம் போட்டு செய்வான்? இது எல்லாத்தையுமே துரந்தர் திரைப்படத்துல காமிச்சிருப்பாங்க. ரொம்ப ராவாவே காமிச்சிருப்பாங்க. ஆனா, இங்க இருக்கக்கூடியவர்கள் துரந்தர் திரைப்படத்த புரொபகேண்டான்னு சொன்னாங்க. இவனுங்கலாம் ஏன் துரந்தர் திரைப்படத்த புரொபகேண்டான்னு சொன்னாங்கன்னா, இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடைய அந்த ஒரு வொர்க் ஃப்ளோ இருக்கும் இல்லையா? அத அப்படியே காமிச்சிருக்காங்க. அதனால தான். அது எப்படி நீங்க இஸ்லாமிய பயங்கரவாதிகள காட்டலாம்? இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இப்படி தான் செயல்படுவாங்கன்னு நீங்க எப்படி காட்டலாம்? இஸ்லாமிய பயங்கரவாதிகள நெறைய பேர் கேவா இருக்காங்க. அப்படின்ற மாரி நீங்க எப்படி காட்டலாம்? அப்படின்ற மாரிலாம் சொல்லி தான், திரைப்படத்தில காமிச்சிருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே இவங்கள பயங்கரமா ட்ரிகர் பண்ணியிருக்கு. சில பேர்லாம் ஆன்டி பாகிஸ்தான் மூவின்னு வேற சொல்லியிருக்காங்க. பெரிய ஆளுங்க தான். அவிங்க துரந்தர் திரைப்படத்த ஆன்டி பாகிஸ்தான் மூவின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்ல அயோத்தின்னு ஒரு படம். சசிகுமார் அவர்கள் இந்த திரைப்படத்தில நடிச்சிருப்பாரு. 100% புரொபகேண்டா. அந்த திரைப்படத்தில காமிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே புரொபகேண்டா. என்ன மேட்டர்ன்னா, அதுவும் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவன்ட்ஸ். ட்ரூ ஸ்டோரி தான். ஓகேங்களா? அதுல ஹிந்து தான் வருவாரு. மெயின் கேரக்டரா ஹிந்து தான் வருவாரு. ஆனா திரைப்படத்தில சசிகுமார ஒரு முஸ்லீமா காமிச்சிருப்பாங்க. முஸ்லீமா. அதே மாரி சக் தே இந்தியான்னு ஒரு படம். ஷாருக் கான் நடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? சக் தே இந்தியா திரைப்படமும் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவன்ட்ஸ் தான். நடந்த நிகழ்வ மையப்படுத்தி தான் அந்த ஒரு திரைப்படத்த எடுத்திருப்பாங்க. ஷாருக் கான் அவர்கள் கோச்சா வருவாரு. பட் நிஜ வாழ்க்கையில அந்த கோச் இருக்கார் இல்லையா? அவரு ஒரு ஹிந்து. பட் இந்த திரைப்படத்தில சக் தே இந்தியால பார்த்தீங்கன்னா, அந்த கோச்ச ஒரு முஸ்லீமா காமிச்சிருப்பாங்க. நமாஸ் பண்ணிட்டு கேம் விளையாட போற மாரிலாம் காமிச்சிருப்பாங்க. இத தான் புரொபகேண்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த திரைப்படத்தில இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கைகள் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே இதுல சொல்லியிருப்பாங்க. சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நீ பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவன்ட்ஸ்ன்னு சொல்றான்னா, அந்த கோச் யாரு? அவரு ஹிந்து. ஒரு ஹிந்து என்னென்னலாம் பண்ணுவாரோ, அது எல்லாத்தையுமே அவரு சொல்லியிருக்காரு. எழுதியிருக்காரு. ஆனா இவனுங்க திரைப்படமா எடுக்கும்பொழுது, அந்த மெயின் கேரக்டர் தான் முக்கியமான கேரக்டர். அந்த கேரக்டர இவங்க முஸ்லீமா மாத்திட்டாங்க. முஸ்லீமா மாத்தி, இஸ்லாமியர்கள்லாம் ரொம்ப நல்லவங்கப்பா அப்படின்ற மாரி அந்த திரைப்படம் மூலியமாக ஒரு புரொபகேண்டாவ ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க. நிஜ வாழ்க்கையில ஒரு ஹிந்து தான் நல்ல காரியங்கள் செஞ்சிருப்பாரு. ஓகேங்களா? அந்த நிகழ்வுகள ஒரு கதையாகவோ, நாவலாகவோ வெளிவரும் பொழுது, அந்த விஷயங்கள் பயங்கரமா மக்களிடத்தில ரீச் ஆகும். நிறைய பேருக்கு அந்த கட்டுரைகளோ, நாவலோ, புத்தகமோ ரொம்ப பிடிச்சிருக்கும். அத திரைப்படமா எடுப்பாங்க இல்லையா? திரைப்படமா வரும்பொழுது, ஹிந்துவா இருக்கக்கூடிய கேரக்டர் எல்லாத்தையுமே முஸ்லீமா மாத்தி விட்டுருவாங்க. அப்படி இல்லன்னா கிறிஸ்டியனா மாத்தி விட்டுருவாங்க. இதோ அமரன்னு ஒரு திரைப்படம். முகுந்த் சார் இருக்காரு இல்லையா? அவர் ஒரு பிராமணர். ஆனா திரைப்படத்தில எப்படி காமிச்சிருப்பாங்க? இத தான் புரொபகேண்டான்னு சொல்றது. இங்க நம்ம ஊர்ல உத்தமர்கள் கூட்டம்னு ஒரு கூட்டம் இருக்கு. ஒண்ணு இல்ல ஏகப்பட்ட கூட்டங்கள் இருக்கு. அவனுங்களுக்கு புரொபகேண்டானா என்ன தெரியுங்களா? அவனுங்கள பொறுத்தவரைக்கும் புரொபகேண்டானா என்ன தெரியுங்களா? ஆன்டி முஸ்லிம், ஆன்டி கிறிஸ்டியன், ஆன்டி கம்யூனிசம். இதெல்லாம் தான் அவனுங்கள பொறுத்தவரைக்கும் புரொபகேண்டா. இத மாரியான திரைப்படங்கள், இந்த மாரியான விவகாரங்கள் பத்தி பேசக்கூடிய திரைப்படங்கள் எல்லாமே இவனுங்களுக்கு புரொபகேண்டா ஃபிலிம்ஸ் தான். தீவிரவாத செயல்கள், பயங்கரவாத செயல்கள் செய்றது முஸ்லீமா இருந்தாங்கன்னா, அந்த நிகழ்வ திரைப்படமா எடுக்கும்பொழுது, அந்த பயங்கரவாதிகள முஸ்லீமா தான காட்ட முடியும். வேற எப்படிங்க காட்டுறது? மதமாற்றம் செய்றேன்னு சொல்லி, இங்க இருக்கக்கூடிய மதமாற்றும் நிபுணர்கள், மதமாற்றம் கூடிய அந்த வல்லுனர்கள், அவனுங்கலாம் மற்ற மத கடவுள்கள சாத்தான்கள்னு சொல்லுவானுங்க. யார் அப்படி சொல்றாங்களோ, அவங்கள அப்படியே தானே திரைப்படத்தில காட்ட முடியும். அப்புறம் கம்யூனிசம். இந்த உலகத்திலேயே அயோக்கியத்தனமான ஐடியாலஜினா, நம்பர் 1 ஐடியாலஜினா, இடியாட்டிக் ஐடியாலஜினா, அது கம்யூனிசம் தான். அந்த கேடுகெட்ட ஐடியாலஜிய எப்படிங்க நல்ல விதமா காட்ட முடியும்? நீங்களே சொல்லுங்க. கம்யூனிசத்த எப்படிங்க நல்ல விதமா காட்ட முடியும்? கம்யூனிசத்தால வளர்ந்த நாடுகள் என்ன? மக்கள் கம்யூனிசத்தால ஏதாச்சும் அனுபவிச்சிருக்காங்களா? அதாவது பிரயோஜனமான விஷயங்கள ஏதாச்சும் அனுபவிச்சிருக்காங்களா? நெறைய துர்சம்பவங்கள மக்கள் அனுபவிச்சிருக்காங்க. நக்சல்ஸ் மாதிரியான இடதுசாரி பயங்கரவாதம், இந்த ரெட் டெரரிஸ்ட்ன்னு சொல்லுவாங்களே, டெரரிசம்னு சொல்லுவாங்க இல்லையா? அத மாரியான அமைப்புகளால ஏகப்பட்ட துன்பங்கள, துயரங்கள மக்கள் அனுபவிச்சிருக்காங்க. இவனுங்களால நல்லதெல்லாம் ஒண்ணும் நடக்கல.
இந்தியால மட்டும் கிடையாது. உலகத்துல எந்த நாட்டிலுமே கம்யூனிசத்தால எந்த ஒரு நல்ல விஷயமும் நடந்ததே கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த கரண்ட் ஜெனரேஷன் ஆடியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இது மாரியான விஷயங்கள் இப்போ கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. நிறைய புரிதல் இந்த காலத்து மக்களுக்கு வந்திருக்கு. உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடிப்படைவாத முஸ்லிம்கள், மதமாற்றம் செய்யக்கூடிய முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், உலகத்தை நாசமாக்கக்கூடிய கம்யூனிசம். இத பத்திலாம் இப்போ நம்ம மக்களுக்கு ஒரு புரிதலானது வந்திருக்கு. ஆனாலும் இப்பவும் திரைப்படங்கள் மூலியமாக இந்த இத்துப்போன, நீர்த்துப்போன, செத்துப்போன இடியாட்டிக் ஐடியாலஜியெல்லாம் ரொம்ப நல்ல ஐடியாலஜி அப்படின்ற மாரி ஒயிட் வாஷ் பண்றானுங்க. பண்ணிட்டும் இருக்கானுங்க. பாலிவுட்ட ஏன் உருதுவுட்டுன்னு சொல்றோம்னா, எப்பவுமே பாலிவுட்ல வந்திருக்கக்கூடிய திரைப்படங்கள்லாம் நீங்க எடுத்து பாருங்களேன். பல வருஷமா பார்த்தீங்கன்னா, அவங்க இஸ்லாமியர்கள் ரொம்ப உன்னதமானவர்கள் அப்படின்ற மாரி காமிப்பாங்க. உண்மதான். எல்லா இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் கிடையாது. எல்லாருமேலாம் கெட்டவங்க கிடையாது. உண்மையாலேயே நல்ல இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஆனா, ட்ரூ ஈவென்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு சில திரைப்படங்கள்லாம் வந்திருக்கு. நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு. அதுல நல்ல காரியங்கள் செஞ்சது ஹிந்துவா இருப்பாங்க. பட் திரைப்படங்கள்ல அந்த விவகாரத்த திரைப்படமா எடுக்கும்பொழுது, அதுல நல்லது செஞ்சவங்க முஸ்லீமா காட்டுவாங்க. அண்ட் ஆல்சோ ஆன்டி ஹிந்து திரைப்படங்கள் எல்லா திரைப்படங்களுமே மோஸ்ட்லி 100 படம் ஒரு வருஷத்துக்கு ரிலீஸ் ஆயிருக்குன்னா, அதுல 99 திரைப்படங்கள் ஆன்டி ஹிந்து திரைப்படமாகத்தான் இருக்கும். அப்பல்லாம் பழைய ஹிந்தி படம் எத்தன பேர் பார்ப்பீங்க, பார்த்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. எங்க வீட்ல ஹிந்தி திரைப்படங்கள்லாம் நெறைய பார்ப்பாங்க. எங்க அம்மாலாம் எப்ப பார்த்தாலும் ஹிந்தி தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? இந்த பழைய ஹிந்தி திரைப்படங்கள் ஸ்டார்ட் ஆகும்பொழுது எப்படி தெரியுமா ஸ்டார்ட் ஆகும்? கும்பமேளா. கும்பமேளால தான் பாலிவுட் திரைப்படங்கள் ஸ்டார்ட் ஆகும். கும்பமேளாவ காட்டுவாங்க. ஹீரோவோ, இல்ல ஹீரோயினோ, இல்லன்னா மெயின் கேரக்டரோ அந்த கும்பமேளால தொலைஞ்சு போற மாரி காமிப்பாங்க. எடுத்த எடுப்பிலேயே திரைப்படத்த இப்படி தான் காட்டுவாங்க. கும்பமேளா ஒரு கெட்ட நிகழ்வு. ஹிந்துக்களுடைய பண்டிகைகள் கெட்ட நிகழ்வுகள். ஹிந்துக்கள் பண்டிகைகள்னாலே அங்க ஒரு துர்சம்பவம் நடக்கும் அப்படின்ற மாரி தான் பாலிவுட்ல ஒரு ப்ரொஜெக்ஷனே குடுப்பாங்க. அவங்க மென்டலி நம்மள அப்படி தான் காட்டுவாங்க. கும்பமேளாக்குலாம் வேணாம்ப்பா, அங்கலாம் போ வேணாம்ப்பா அப்படின்ற மாரியான ஒரு எண்ணம் அந்த திரைப்படம் பார்க்கக்கூடிய மக்களுக்கு வரணும். அதுவும் அந்த திரைப்படங்கள்ல நடிக்கக்கூடியவர்கள் பெரிய பெரிய ஹீரோக்கள். இங்க எப்படி ரஜினி, கமல் இருக்காங்களோ, அது மாரி அங்க ஷாருக் கான்லாம் இப்ப வந்தவரு. இந்த அமிதாப் பச்சன், தர்மேந்திரா, அனில் கபூர் இந்த இத மாரி பெரிய பெரிய ஹீரோக்கள் தான் அப்படிப்பட்ட திரைப்படங்கள்ல நடிப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஹியூஜ் ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க பார்க்கக்கூடிய திரைப்படங்கள் அவங்களுடைய ரியல் லைஃப்ல இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஓகேங்களா? கண்டிப்பா. இப்ப இருக்கிற மாரியான மக்கள் அந்த காலத்து மக்கள் கிடையாது. அந்த காலத்து மக்கள் ரொம்ப எமோஷனலா அட்டாச் ஆவாங்க. அதனால தான் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் போன்றவர்களுக்கு அவ்ளோ பேராதரவு கிடைச்சிருக்கு. அந்த காலத்து மக்கள் அப்படிதான். ரொம்ப வெளிப்படையா இருப்பாங்க. ரொம்ப வெகுளியா இருப்பாங்க. காட்டக்கூடிய விஷயங்கள் உண்மதான்னு அப்படியே நம்பிடுவாங்க. அந்த மக்களுடைய இன்னசென்ஸ இவனுங்க யூஸ் பண்ணி, இவனுங்க பரப்ப வேண்டிய புரபகண்டாவ ஈஸியா பரப்புனானுங்க. பாலிவுட்ல அப்படிதான் பண்ணானுங்க. இஸ்லாமிய பயங்கரவாதிகளால நடத்தப்படும் தாக்குதல்கள்லாம் இருக்கு இல்லையா? அத பத்திலாம் பெருசா திரைப்படங்களா காட்டவே மாட்டாங்க. பேசவே மாட்டானுங்க. அத பத்தி அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இங்க நடந்ததுன்னே சொல்ல மாட்டானுங்க. மும்பை அட்டாக் நடந்தது இல்லையா? தாஜ் ஹோட்டல்ல அட்டாக் நடந்தது பாருங்க. அந்த காலகட்டங்கள்ல காங்கிரஸ் உட்பட ஏகப்பட்ட பேர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மும்பை தாக்குதல் செஞ்சதே ஆர்எஸ்எஸ் தான். இது ஒரு இன்சைட் ஜாப். அதாவது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இந்த ஒரு காரியத்த செய்யல. இந்தியால இருக்கக்கூடியவர்கள், இந்தியர்கள் தான் இந்த ஒரு காரியத்த செஞ்சிருக்காங்க. இது ஒரு இன்சைட் ஜாப்ன்னு சொல்லி, இதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் தான்னு சொல்லி புக்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மும்பை தாக்குதல் குறித்தான வழக்கு விசாரணைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல காங்கிரஸ் உடைய ஆட்சி தான். அந்த காலகட்டங்கள்ல இதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் தான்னு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி நாம பாலிவுட்ட உருதுவுட்டுன்னு சொல்றோமோ, அதே மாரி தான் இங்க இருக்கக்கூடிய கோலிவுட்ட நாம திராவிடா வுட்டுன்னு சொல்லணும். ஏன்னா, இப்போ உருதுவுட்டுக்கு என்ன காரணம்னு சொன்னேன் இல்லையா? என்ன மாரியான விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு. எப்படிலாம் அவங்க பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் சொன்னேன் இல்லையா? அதே மாரி இங்க கோலிவுட்ட நாம கோலிவுட்டுன்னு சொல்லாம ஏன் திராவிடா வுட்டுன்னு சொல்றேன்னா, ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன் இல்லையா? பிரிக்க முடியாதது எதுவோன்னு என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா, மார்க்சிசமும் அதாவது இந்த இடதுசாரி சிந்தனையும், கிறிஸ்துவமும் அதாவது மிஷனரியும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுதான் காரணம். தமிழ் திரைப்பட உலகுல அதாவது இந்த கோலிவுட்ல பார்த்தீங்கன்னா, இடதுசாரிகள் மற்றும் மிஷனரிகள் இவங்களுடைய கை தான் ஓங்கி இருக்கும். அதனால மட்டும் தான் தொடர்ந்து தமிழ் திரைப்படங்கள்ல ஹிந்துக்களுக்கு எதிரான இந்த ஆன்டி ஹிந்து நரேட்டிவ் ஆனது தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. ஏகப்பட்ட திரைப்படங்கள் இருக்கு. அந்த திரைப்படங்கள்ல தொடர்ந்து ஹிந்துக்களுக்கு எதிரான கருத்துக்கள் மட்டும் தான் பரப்பிட்டு இருப்பாங்க. அம்மன் படமா இருக்கும். சாமி படமா இருக்கும். சாமி படமா இருந்தாலும் அந்த படத்துல ஆன்டி ஹிந்து கருத்தானது இருக்கும். இதுல பியூட்டி என்னன்னா, அவங்க சொல்ல வர கருத்த டைரக்ட்டா சொல்லவே மாட்டாங்க. பயம். அவனுங்களுக்கு தான் முதுகெலும்பு அப்படின்றது கிடையாது. தைரியமா பேசுறதுக்கு அவனுங்களுக்கு தான் வக்கு கிடையாது.
அவனுங்களுடைய ஆன்டி ஹிந்து கருத்துக்கள நேரடியா சொல்லவே மாட்டானுங்க. சுத்தி வளைச்சுட்டு வருவானுங்க. அப்படிக்கா போயிட்டு இப்படிக்கா வந்து அப்புறமா வந்து சொல்லுவானுங்க. இப்படி தான் இவனுங்க பேசுவானுங்க. இப்படி தான் இவனுங்க திரைப்படங்கள எடுப்பானுங்க. இதுக்கு தான் சொல்றது, வாழைப்பழத்தில ஊசிய ஏத்துற மாரி சுர்ருன்னு ஏத்துவானுங்கன்னிட்டு. அவங்களுடைய கேடுகெட்ட ஐடியாலஜிய இப்படி தான் மக்கள் மண்டையில இவனுங்க ஏத்துவானுங்க. தமிழ் திரையுலக நாம கோலிவுட்ன்னு சொல்லவே கூடாது. இத நாம திராவிடா வுட்ன்னு தான் சொல்லணும். இங்க இந்த திராவிட அரசியல் இருக்கு இல்லையா? திராவிடம் அப்படின்றது இருக்கு இல்லையா? இவங்க அரசியல் ரீதியாக அவங்களுடைய கொள்கை, கோட்பாடுகள் இது எல்லாமே எப்படி இருக்கு? அவங்க அரசியல் ரீதியாக என்ன மாரியான விஷயங்கள் பேசுறாங்களோ, அதையே தான் திரைப்படங்கள் மூலியமாக அவங்களுடைய அரசியல் கருத்துக்கள திரைப்படங்கள் மூலியமாக நம்ம மண்டைக்குள்ள புகுத்துறாங்க. ஸோ கோலிவுட்ட நாம கோலிவுட்ன்னு சொல்லக்கூடாது. திராவிடா வுட்ன்னு தான் சொல்லணும். திராவிடா வுட் அப்படின்ற இந்த ஒரு பெயர் தான் கரெக்ட்டாவும் இருக்கும். பொருத்தமாவும் இருக்கும். ரைட். இது திராவிடா வுட் சீரிஸ் அப்படிங்கிறதுனால தான் திராவிடா வுட்னா என்ன? திராவிடம்னா என்ன? அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஐடியாலஜி என்ன? அப்படின்ற மாரி ஒரு நீண்ட நெடிய விளக்கம் தர வேண்டியதா போயிடுச்சு. இதுக்கப்புறமா இந்த சீரிஸ்ல வரக்கூடிய வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, இவ்ளோ விளக்கங்கள் இருக்காது. திராவிடா வுட்னா என்ன? புரொபகேண்டானா என்ன? உருது வுட்னா என்ன? அப்படின்ற மாரிலாம் நான் பெருசா எதுவும் சொல்ல மாட்டேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ்ல டைரக்ட்டா நான் கன்டென்ட்க்குள்ளேயே போயிடுவேன். திராவிடா வுட் சீரிஸ்னுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்படிங்கிறதுனால தான் இவ்ளோ சொல்ல வேண்டியது இருக்கு. நெறைய பேசிக்கான ஃபண்டமெண்டலா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் தான் அப்படின்ற மாரி சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த சீரிஸ்ல பார்க்கக்கூடிய வீடியோஸ்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே புரிஞ்சிரும். பார்க்கக்கூடிய திரைப்படங்கள், இல்ல புத்தகங்கள் ஏதாச்சும் எடுத்து பார்க்க வேண்டியதா இருந்ததுன்னா, அத பத்திலாம் பேசும்பொழுது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். புரொபகேண்டான்னு சொல்லும்போது அதுதான் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிரும். திராவிட வுட், உருது வுட்லாம் சொல்லும்போது உங்களுக்கு இதுதான் தான் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சிரும். அதனால தான் இவ்ளோ விஷயங்கள் பேச வேண்டியதா இருக்கு. 2003ல அன்பே சிவம் அப்படின்ற அந்த ஒரு புரொபகேண்டா படமானது ரிலீஸ் ஆச்சு. அந்த திரைப்படத்துடைய டைரக்டர் சுந்தர் சி. பட் அந்த படத்துடைய கதை யாருடையதுன்னா, நம்ம கமலஹாசன் அவர்களுடையது. இங்க மக்கள் அதிகாரம்னு ஒரு கூட்டம் இருக்கு. ஒரு அமைப்பு இருக்கு. உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த மக்கள் அதிகாரம் அப்படின்ற அந்த ஒரு கூட்டமானது ஆன்டி ஹிந்தியன் கூட்டம். இந்த தேசத்திற்கு எதிராக, இந்த தேசத்தில இருக்கக்கூடிய மண் சார்ந்த கலாச்சாரம், மண் சார்ந்த பண்பாடு இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இதுக்கெல்லாம் எதிராக தொடர்ந்து பேசக்கூடிய கூட்டம் தான் அந்த மக்கள் அதிகாரம் கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நெறைய மிஷனரிகள் பயங்கரமா ஃபண்ட் பண்ணுவாங்க. நெறைய ஃபண்டுகள் குடுப்பாங்க. அதுல மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இவாஞ்சலிஸ்ட்டா இருப்பாங்க. தேசத்திற்கு எதிரான கருத்துக்கள் உடையவர்களா இருப்பாங்க. அவங்க இந்த அரசுக்கு எதிராக, தேசத்திற்கு எதிராக, பண்பாடு, கலாச்சாரத்திற்கு எதிராக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்ல வேண்டிய கருத்த எப்படி சொல்லுவாங்கன்னா, நாடகங்கள் மூலியமாக, பாடல்கள் மூலியமாக, தெருக்கூத்துலாம் நடக்கும் இல்லையா? அது மாரி தெருக்கூத்து மூலியமாக அவங்களுடைய கருத்துக்கள அவங்க சொல்லுவாங்க. இந்த மார்க்சிசம், இடதுசாரி இடதுசாரிகளா இருக்காங்க இல்லையா? அவனுங்கலாம் இப்படி தான் அவங்களுடைய கருத்துக்கள மக்கள் மண்டைக்குள்ள புகுத்துவானுங்க. இங்க பாடகர் கோவன்னு ஒருத்தன் இருக்கிறான் இல்லையா? அவன் என்ன பண்றான்? அவன் பேசலாம் மாட்டான். அவன் பாட்டா பாடுவான். மூடு டாஸ்மாக்க மூடுன்னு அதிமுக பீரியட்ல பாடுவான். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இவன் மூடிக்கிட்டு போயிடுவான். வாயவும் இதுவும் மூடிக்கிட்டு எங்கேயாச்சும் ஓடி போய் ஒளிஞ்சுப்பான். இங்க உட்கார்ந்து மூடு டாஸ்மாக்க மூடுன்னுவான். டாஸ்மாக்க மூட சொல்லுவான். ஆனா பாண்டிச்சேரில சரக்கு அடிச்சு, இத சண்டைலாம் போட்டு அடிலாம் வாங்கிட்டு வருவான். இதுதான் இது மாரியான போராளிகளின் லட்சணம். மக்கள் அதிகாரம், இடதுசாரிகள் இவங்களுடைய லட்சணம் இதுதான். இந்த அன்பே சிவம் திரைப்படத்துல கமலஹாசன் அவர்கள் தான் ஹீரோ இல்லையா? இந்த கமலஹாசன் இந்த திரைப்படத்துல தெருக்கூத்து கலைஞராகத்தான் வருவாரு. அதாவது மார்க்சியம் பேசக்கூடிய தெருக்கூத்து கலைஞராக திரு கமலஹாசன் அவர்கள் இந்த திரைப்படத்துல வருவாரு. கமலஹாசன் அவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா நல்ல சிவம். படத்துல அவர் பேர் நல்ல சிவம். ஆனா அவரை யாரும் நல்ல சிவம்னு கூப்பிட மாட்டாங்க. நல்லான்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவருக்கு தான் கடவுள் நம்பிக்கையே கிடையாதே. கடவுள் நம்பிக்கை இல்லன்றதுனால அந்த சிவத்த கட் பண்ணிட்டு நல்லான்னு கூப்பிட வைப்பாரு. கூப்பிடுவாங்க. எல்லாருமே அப்படிதான் கூப்பிடுவாங்க. பட் ஹி பிலீவ் ஜீசஸ். டிபிக்கல் திராவிடா வுட் ஃபிலிம். இந்த படத்துல ரொம்ப அழகா 2 முக்கியமான விஷயத்த பேசியிருப்பாங்க. அது புரியவே புரியாது. அதாவது ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா உட்கார்ந்துகிட்டு நீங்க அந்த ஒரு படத்த பார்த்தீங்கன்னா, வாவ்! செம்மையா இருக்குல்ல, நல்ல டைரக்ஷன்ல, நல்ல ஸ்கிரீன் பிளேல, நல்ல ஸ்டோரில அப்படின்ற மாரி தான் சொல்லுவீங்க. பட் நீங்க அந்த ஒரு பாலிடிக்ஸ புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த திரைப்படத்துல பேசக்கூடிய முக்கியமான 2 விஷயத்த உங்களால புரிஞ்சுக்க முடியும். 1 ஹிந்து மதம் மற்றும் கிடையாது. ஹிந்து மதம் விசஸ் கிறிஸ்துவ மதம் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறமா முதலாளித்துவம் விசஸ் மார்க்சிசம், இந்த கம்யூனிசம் இத பத்தி பேசியிருப்பாங்க. நீங்க இத கொஞ்சம் இன் டெப்த்தா பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஒரு அரசியல புரிஞ்சுகிட்டு நீங்க அன்பே சிவத்த பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ரேமும் புரியும். ஏன் இப்படி இவங்க ஃப்ரேம் வச்சிருக்காங்க அப்படின்றது புரியும். அன்பே சிவம்ல வில்லன் ஹிந்துவா இருப்பான். ஹிந்துவா தான் காட்டுவாங்க. கந்தசாமி படையாச்சின்னு சமூக பெயரோட தான் அந்த வில்லனையே காட்டுவாங்க. நெத்தி முழுக்க பட்டையோட எப்பவுமே இந்த சிவன் ஸ்லோகத்த சொல்ற மாரி தான் அந்த வில்லனுடைய கதாபாத்திரத்த வடிவமைச்சிருப்பாங்க. அப்படியே காமிச்சிருப்பாங்க. சமூகத்துடைய பெயரோட என்ன பேரு?
கந்தசாமி படையாச்சின்னு அப்படியே தான் அந்த திரைப்படத்துல காமிச்சிருப்பாங்க. அன்பே சிவம்ல ஒரு ஒரு சீன் ஒண்ணு இருக்கு. நாசர் இருக்காரு இல்லையா? அவரு தான் வில்லனா இருப்பாரு. அவரு ஒரு சீன்ல சொல்லுவாரு. "இன்னைக்கு நான் விரதம். பச்சை தண்ணி கூட நான் குடிக்கவே மாட்டேன்." அப்படின்ற மாரி நாசர் ஒரு டயலாக்கா பேசுவாரு. கட் பண்ணா அடுத்த சீன்ல நாசர் ஃபிரெண்ட்ஸ் கூடலாம் உட்கார்ந்துகிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருப்பாரு. "ஏன்டா இப்பதான் நான் விரதத்துல இருக்கேன். பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சொன்னேன். என்னடா டக்குன்னு சரக்கு அடிக்கிற மாரி காட்டுற?" அப்படின்ற மாரி மக்கள் யோசிக்கல. கேள்வியும் கேட்கல. பட் இந்த அன்பே சிவம் திரைப்படத்துல நர்ஸா வரக்கூடிய ஒரு அம்மா. மிஷனரி அம்மா. மிஷனரி அம்மா. அந்த அம்மாவ ஏஞ்சல் மாரி காட்டுவாங்க. மதர் தெரசா ரேஞ்சுக்கு மதர் தெரசாவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ராடு. ஓகேங்களா? மதர் தெரசாவ ரெப்ரசன்ட் பண்ற மாரி இந்த நர்ஸ இவங்க காட்டுவாங்க. அதுவும் மறுபடியும் மறுபடியும் காட்டுவாங்க. ஏஞ்சல் மாரி மறுபடியும் மறுபடியும் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாதவங்க, மனிதாபிமானமே இல்லாதவங்க ஹிந்துக்கள். ஹிந்து மதத்த ஹார்ட்கோரா ஃபாலோ பண்றவங்க அப்படின்ற மாரி காட்டுவாங்க. அதே மாரி தன்னையே கொல்ல நெனைச்சாலும், தன்னையே கொலை பண்ண ஒருத்தன் வந்திருந்தாலும், அவன வந்து மன்னிச்சு விட்டுருவாங்க. அவன கூட காப்பாத்துவாங்க. அவன் உயிர கூட காப்பாத்துவாங்க. அவங்க தான் கிறிஸ்துவர்கள். அவங்க தான் மிஷனரிகள் அப்படின்ற மாரி காட்டுவாங்க. உதவி பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாரையுமே இதுல கிறிஸ்தவர்களா காட்டுவாங்க. திருடனா, கெட்டவனா, கொலை பண்றவனா, இத மாரி வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாரையுமே ஹிந்துவா வெளிப்படையா சாமியார் வேஷம் போட்டிருக்கிறவனா, பட்டை போட்டிருக்கிறவனா, பொட்டு வச்சிருக்கிறவனா வெளிப்படையா காட்டுவாங்க. டிபிக்கல் திராவிட வுட் ஃபிலிம்ல இப்படிதான் இருக்கும். பா. ரஞ்சித், மாரி செல்வராஜ் இவங்க திரைப்படங்கள்ல என்னங்க குறியீடு வைக்கிறாங்க? அவங்க என்னங்க குறியீட காட்டுறாங்க? இந்த படத்துல அன்பே சிவம் படத்துல காமிச்சிருப்பாங்க பாருங்க குறியீடுகள். இந்த படத்துல ஃபேமஸான ஒரு பெயிண்டிங் ஒண்ணு காட்டுவாங்க. அதுதான் அந்த படத்துடைய டைட்டில் கார்ட்லயும் காட்டுவாங்க. நாம எல்லாருமே நினைப்போம் அன்பே சிவம் அப்படின்றதுனால அது சிவன் தான். ஆழகால விஷத்த அவர் குடிக்கிற மாரியான பெயிண்டிங் தான் அது அப்படின்ற மாரி நம்ம நினைப்போம். பட் அது கிடையாது. அந்த படத்துல சிவனா காமிச்சிருப்பாங்க இல்லையா? அவரு சிவனே கிடையாது. கமல். காரல் மார்க்ஸ் மாரி கமல இதுல காமிச்சிருப்பாங்க. ரெட் கலர்ல பெயிண்ட் ஸ்பிளாஷ் பண்ண மாரி ஒண்ணு இருக்கும். அது எல்லாமே கம்யூனிசத்த ரெப்ரசன்ட் பண்ணுது. நம்முடைய திருமந்திரம் இருக்கு இல்லையா? அந்த திருமந்திரத்துல தான் அன்பே சிவம் அப்படின்ற இந்த ஒரு புனிதமான, உத்தமமான ஒரு கருத்தானது வருது. அன்பே சிவம். ரொம்ப அழகா 2டே வார்த்தையில சனாதன தர்மம்னா என்ன அப்படின்றத திருமந்திரம்ல சொல்லியிருப்பாங்க. அன்பே சிவம். அன்பு காட்டுறது தான் கடவுள் அப்படின்ற மாரி நம்முடைய சனாதன தர்மத்துல சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த திரைப்படத்துல அன்பே சிவம்னு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்துல நல்லது செய்றவங்க, உதவி பண்றவங்க, அவங்க எல்லாருமே கிறிஸ்துவர்கள். இந்த உலகத்துடைய வளர்ச்சிக்காக, உலக நாடுகளின் வளர்ச்சிக்காக போராடுபவர்கள், பாடுபடுபவர்கள், ஏழ்மையை போக்க போராடுபவர்கள் கம்யூனிஸ்டுகள், கம்யூனிஸ்ட சித்தாந்தவாதிகள் அப்படின்ற மாரி இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இதுக்கு தான் இந்த படத்த புரொபகேண்டான்னு சொல்றோம். அது எப்படி உங்களால உதவி பண்றவங்கலாம் கிறிஸ்தவர்கள்ன்னு மட்டும் காட்ட முடியுது? உதவினாலே கிறிஸ்துவம் தான்ப்பா அப்படின்ற மாரி உங்களால எப்படி காட்ட முடியுது? அண்ட் கம்யூனிசம். எந்த நாட்டின் வளர்ச்சிக்கு கம்யூனிசம் அப்படின்ற அந்த ஒரு சித்தாந்தம் உதவி பண்ணியிருக்கு? இல்லல்ல. இல்லாத விஷயத்த இருக்கிற மாரி காட்டுறது தான் புரொபகேண்டா. ஸோ, ஆப்வியஸ்லி அன்பே சிவம் அப்படின்ற இந்த ஒரு திரைப்படம் புரொபகேண்டா திரைப்படம் தான். இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. ஏகப்பட்ட பாயிண்ட்டுகள் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த ஒரு வீடியோ 10லிருந்து ஒரு 15,000 வியூஸ் போனா போதும். 10,000லிருந்து 15,000 வியூஸ் போனா போதும். அன்பே சிவத்துல இந்த திரைப்படத்துல சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களையுமே நான் உங்களுக்கு டீகோட் பண்ணி காட்டுறேன். டீகோட் பண்ணி சொல்றேன். ஆக்சுவலா எழுதி வச்சுட்டேன். உண்மையான ரீசன் என்னன்னா, இந்த வீடியோவே பெருசா போயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு 20, 25 நிமிஷத்த தாண்டி இந்த வீடியோ போயிருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால தான் முழுசா இன்னும் அந்த அன்பே சிவம் திரைப்படத்த பத்தி என்னால சொல்ல முடியல. எனக்கு இந்த கன்டென்ட்ட ஸ்கிரிப்ட்டா மாத்துறதுல நெறைய நேரம் எடுத்தது. ஏன்னா, நான் ஒரு 10, 15 வெப்சைட்ஸ்ல இந்த விஷயம் குறித்தெல்லாம் படிச்சேன். ஃபர்ஸ்ட்டு நான் படம் பார்த்துட்டேன். படம் பார்த்ததுக்கு அப்புறமா இது குறித்து வந்திருக்கக்கூடிய நெறைய ஆர்டிகல் படிச்சிருக்கேன். அண்ட் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த லெஃப்டிஸ்ட்லாம் நெறைய ஆர்டிகல்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. அதையும் படிக்கணும். ஸோ ஒரு 10, 15 வெப்சைட்ஸ்ல வந்து எடுத்து வச்சுப்பேன். அந்த அத்தன ஆர்டிகல்ஸும் நான் படிக்கணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 3 பேஜ்ல கன்வெர்ட் பண்ணணும். ஸ்கிரிப்ட்டா கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது எனக்கு நாட்கள் நெறைய எடுக்குது. அதனால தான் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ லென்த்தாவும் இருக்கும். ஏன்னா சொல்ல வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ இருக்கு. வெறும் என்னால கட் பண்ணி ஒரு 7 நிமிஷம், 8 நிமிஷத்துல என்னால சொல்லவே முடியாது. இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறனால கண்டிப்பா வீடியோஸ் வந்து கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த சீரிஸினுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்படின்றதுனால தான் இவ்வளோ பெருசா போச்சு. இதுக்கப்புறமா நம்ம டைரக்ட்டா அந்த பார்க்க போற கன்டென்ட்குள்ளேயே போயிருவோம். இந்த வீடியோ பர்ட்டிகுலரா இந்த ஒரு வீடியோ 10லிருந்து 15,000 வியூஸ் போனாலே போதும். அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வந்து நான் கண்டிப்பா கன்டின்யூ பண்ணிட்டே இருக்கேன்.
எல்லாமே எடுத்து வச்சாச்சு. எல்லாமே ரெடியா தான் இருக்கு. எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இது மாரியான ரிசர்ச் வீடியோஸ் இருக்கு இல்லையா? இத நீங்க எனக்கு ஃபுல்லா பாருங்க. அதுவே எனக்கு போதும். நீங்க ஃபுல்லா பார்த்தாலே போதும். எனக்கு அந்த ஒரு வருமானமே போதும். ஸோ தயவு செய்து வீடியோவ ஃபுல்லா பாருங்க. முடிஞ்சா ஷேரும் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ பதில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம். வந்தே